ஹே ஹாய் எவ்ரி ஒன். ஸ்கெச்சஸ் ஹேரபர்ஸில் என்னோட 4th ரன்னி முடிச்சிட்டேன். ஒரு 9 கிலோமீட்டர் ஐ திங்க். கொஞ்சம் ஒரு மாடரேட் பேஸ், சம்டைம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட ட்ரை பண்ணேன். அண்ட் தென் டுவர்ட்ஸ் எண்டில் ரொம்ப ஸ்லோவாக தான் ரன் பண்ணேன். ஒரு மேக்ஸ் கொஷன் ஷூ, இதோட டீட்டெயில் ரிவ்யூ இன்னும் 1 or 2 டேஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ரன்ல செகண்ட் ரன்ல எனக்கு வந்து ஃபோம் வந்து கொஞ்சம் ஹார்டான ஜெல் மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் சாஃப்டன் ஆயிருச்சு. இது சூப்பர் கிரிட்டிக்கல் ஃபோம். இதுக்குள்ள ஒரு நைட்ரஜன் கேஸை இன்ஃபியூஸ் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு ஃபோம். ஹைப்பர் பர்ஸ்ட் ஐஸ். இந்த என்டையர் ஸ்லாப் ஆஃப் ஃபோமே ஒரு ஜெல் மாதிரி இருக்கும். ஜெல்லி இருக்குல்ல, நம்ம சின்ன வயசுல சாப்பிடுவோம்ல, அதை நம்ம டச் பண்ணா எப்படி ஆடும், அந்த மாதிரி தான் நீங்க இதுல நீங்க ரன் பண்ணும்போது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதனால அந்த இம்பாக்ட் சுத்தமா உங்க காலுக்கு வராது. அது ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். பட் இன்னைக்கு நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, ஆங்கிள் சப்போர்ட்லாம் இல்ல, லோவர் பாடி எல்லாம் கொஞ்சம் வீக்கா இருக்கு. யூஸ்வலா பிகினர்ஸ்க்கு அப்படிதான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அப்பதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எல்லா மசில்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்காது. ஸ்டேபிள் நியூட்ரல் ஷூ தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. மேக்ஸ் குஷன் ஷூ மோஸ்ட்லி எல்லாமே ஸ்டேபிள் நியூட்ரல் ஷூவா தான் வருது. பட் இந்த ஷூ ஒரு 80% ஆஃப் த ஸ்டேபிள்னஸ் தான் இருக்கு. ஒரு எல்லா மேக்ஸ் குஷன்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டேபிள்னஸ் ஷூஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அந்த ஒரு அன்ஸ்டேபிளா இருக்கு. ஆனா அதுல ஒரு அட்வான்டேஜும் இருக்கு. என்னன்னா, மற்ற மேக்ஸ் குஷன் ஷூவை விட இந்த ஷூல நீங்க என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபாஸ்டா ஓட முடியும். பிகாஸ் அந்த ஸ்டேபிள்னஸ் வந்து அந்த எக்ஸ்ட்ரா ராக்கர் டிசைன் கொடுத்ததுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி ரிட்டர்ன் ஒரு புஷ் பண்ணுது ரொம்ப ஃபாஸ்டா ஓடுறதுக்கு. ஒரு 5 மினிட்ஸ்லாம் ஃபிளாலஸா உங்களால ஓட முடியும்னு வச்சுக்கோங்களேன். இல்லை நீங்க வந்து பிகினர் ஸ்லோ ரன்னர் இல்லைனா ஹெவி ரன்னர் ஸ்லோ ரன்னரா இருக்கீங்கன்னா உங்களுக்குலாம் அந்த ஸ்டேபிள்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஷூல. அதனாலதான் ஸ்டேபிள் நியூட்ரல் ஷூ நான் சொல்லுவேன். அது ஏன் அப்படின்னா, ஸ்லோவா ஓடும்போது உங்களோட ஃபூட்டு கிரவுண்ட்ல ரொம்ப நேரம் இருக்கும். கிரவுண்ட் கான்டாக்ட் டைம் சொல்லுவாங்க. நீங்க உங்க ஃபூட்டை லேண்ட் பண்ணிட்டு திரும்பி டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 செகண்ட்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஸ்லோ ரன்னர், ஃபாஸ்ட் ரன்னருக்கு 1 செகண்ட் தான் ஆகும். அப்ப அந்த 3 செகண்டுக்கு பாடி வெயிட்டை இன்டு 3, நீங்க 100 கிலோனா 300 கிலோ வெயிட்டை ப்ராப்பரா ஹோல்ட் பண்ணி எங்கிட்டுமே சாயாம ஒரு ஸ்டேபிளா ஆக்குறதுக்கு உங்க என்டையர் லோவர் பாடியும் வேலை பார்க்கும். அந்த மசில்ஸ் எல்லாம் அப்படியே பயங்கரமா எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடும். நீங்க ஒரு 10,000 ஸ்டெப் ஓடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 10,000 டைம் அந்த மொத்த லோவர் பாடியும் கஷ்டப்படும். 3 செகண்ட்ஸுக்கு எப்படா இந்த வெயிட்டை நான் ஹோல்ட் பண்றதுன்னு. ஆனா இதுவே அந்த ஷூ கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலை வந்து இன்னும் ரொம்ப கம்மியாயிரும். உங்க லோவர் பாடிக்கு வந்து அந்த ஆங்கிள்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா வேலை பார்க்க தேவையில்ல. 10,000 ஸ்டெப் ஓடுனதுக்கு அப்புறம் நீங்க ரொம்பலாம் டயர்ட் ஆக மாட்டீங்க. பட் ஸ்டேபிளா இல்லாத ஷூல நீங்க ஓடும்போது கண்டிப்பா பயங்கரமா டயர்ட் ஆகும். ஐ வில் ஷோ யூ சம்திங் ஃபார் தட். ஸோ இங்க சாக்கனி ட்ரையம்ப் இருக்கு. இப்ப பாருங்க எந்த லெவலில் ஷேக் ஆகுதுன்னு பாருங்க. அந்த லெவல் ஷேக் ஆகல, பிகாஸ் ஃபார்ம் வந்து நல்லா ஸ்டேபிளா நியூட்ரலா இருக்கு. நெக்ஸ்ட் ஷூ நம்மளோட அல்ட்ரா பூஸ்ட் 5 பாருங்க, சுத்தமா ஆடல. அப்ப பயங்கர ஸ்டேபிளா இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் இங்க பாருங்க, ஹீல் எலிவேட்டடா இருக்கு, ஹீல் பெவல்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் ராக்கரையும் பாருங்க, நல்லா சூப்பர்பா இருக்கு. இப்ப பாருங்க இதுதான் அந்த ராக்கர். ஸோ இது கொஞ்சம் அந்த ராக்கர் மாடல்ல இருக்கு. ஸ்டேபிள்னஸும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் இந்த மாதிரி ஷூஸ்ல. அண்ட் இந்த ஃபோம் ஜெல்லியா இருக்கனால அன்ஈவனா இருக்கும். அதனால எக்ஸ்ட்ரா உங்க ஆங்கிள் மசில்ஸ்லாம் ஒர்க் பண்ணணும். இட்ஸ் இட் ஃப்ரம் மீ கைஸ். பி சேஃப், ஹாப்பி ரன்னிங், பீஸ்.